பதமலனை மனமே அனுதினமே பலனா தளர்மே விதி சதுர்கிரி நெருகொடு சங்கரன் பாலா புள்ளி மதல தருணம் வந்தனையாளாய் புவிய கருபாலனா ஒரு பதமலனை மனமே அனுதினமே பலனா அண்டார் புகழ்ந்தெண்டா யுதகுக அண்டினேன் உன்னைத்தானே வெள்ளைச்சனை வேண்டினேன் புவிதானே புவிய கரும்பலனா பொய்கிரியில் உரையின் குரு பதமலனை அனுதினமே பலனா முத்தொழிலுக்கும் முதல்வனாகவும் சகல லோகங்கள் வணங்கும் கடவுளாகவும் சாட்சா சோமசுந்தர திருவடிகளால் அவதரித்து 6 அக்கினி பொறிகளால் அவதரித்து சிஷ்டிதம் தெரியா பிரமனை சிறையிலிட்டு சூரர்கள் கொன்று நாணவேல் தாங்கி சிவருக்கு உபதேசம் செய்து கழுகுமாமலையில் அமர்ந்திருக்கிறேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாரதர் ஏன் காலதாமதமாகிறது? சரி, சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். நாராயண நாராயண தேன்மொழி சரவணா சராச்சர பொருளே மாதவன் மருகா வடிவேல் குமரா தேவ சேனாதிபதியே அடியேன் நாரதன் நமஸ்கரிக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும் நாரதன், எழுந்திருங்கள். ஏன் காலதாமதமாகிவிட்டது? சுவாமி, நான் காலையில் எழுந்து திருலோகம் சென்று ஆங்காங்கே உள்ள திருமூர்த்திகளை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு இப்பூவுலகிலே கலியுக வரதனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் விளங்குகின்ற கடுகாசலத்தை நோக்கி வரும் வழியில் ஒரு திணைச்சோலையின் மத்தியில் ஒரு கனியை கண்டேன். அந்த கனி தங்களுக்கு குறித்தாக வேண்டும் என உத்தேசம் செய்து வந்துள்ளேன். ஏதோ அரிய ஒரு வாய்ப்பினை கொண்டு வந்து விட்டீர்களோ தெரிகிறது. என்னிடமே கழகத்தை துவங்க ஆரம்பித்து விட்டீரோ? சரி, சபாஷ், விசேஷம் உதயமாகட்டும். சரி, சொல்கிறேன் கேளுங்கள் சுவாமி. அந்த கழுகுமாமலையில் வீற்றிருக்கும் தங்களுக்காக ஒரு அற்புதமான கனியை கொண்டு வந்துள்ளேன். என்ன கனியா? சொல் பார்ப்போம். சுவாமி, அற்புதமான கனியின் விசேஷத்தை அறிய சொல்வேன் முனியே. அதை நோக்கும் போது புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தித்திக்கும் மக்கனியே.
அக்கனைக்கேனும் மேகம் கூறியலுண்டோ கொங்கை இரண்டுண்டு கோகிலா கண்களுண்டு குளித்த முகமும் உண்டு அக்கனைக்கேனும் மேகம் கூறியலுண்டோ கொங்கை இரண்டுண்டு கோகிலா கண்களுண்டு குளித்த முகமும் உண்டு ராக பெண்கள் எல்லாம் பேசுமே அந்த கையிலே வாய் திறந்தான் இப்போது கண்ணி இதன் விவரம் என்ன சுவாமி? கனி என்றாலும் கண்ணி என்றாலும் தரும் தித்திப்பு ஒன்றுதானே. அப்படியா? சரி, அந்த கனியை நாம் இப்போதே சென்று பார்க்கலாமா? சுவாமி, பார்க்கலாம். சுவாமி, அந்த மங்கையின் ரூபலாவண்யத்தை ஒரு சித்திர படமாக எடுத்து வந்துள்ளேன். இதோ பாருங்களேன். அப்படியா? கொடு பார்க்கிறேன். பாருங்கள் சுவாமி. ஆஹா, என்ன அற்புதமான கனி! ரொம்ப விசேஷமாகத்தான் தெரிகிறது. சரி, இந்த மங்கையை நாம் எவ்விதத்தில் சென்றால் பார்க்க முடியும்? சுவாமி, இந்த மங்கையை நாம் இவ்வேடத்தில் சென்றால் காண முடியாது. எப்படி செல்ல வேண்டும்? சுவாமி,